வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி தான் பண்ணலான்னுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு பொடி, அதுக்கு 2 கைப்பிடி கருவேப்பிலை, சீரகம், பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, அப்புறம் உளுந்து, கருப்பு உளுந்து போடுறேன். கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு. கடாய் வச்சாச்சு. இதில் கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றல, சும்மா ட்ரையாகவே நான் ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பொடி பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டா அது ஒரு வேறு மாதிரி ஆகிடும். அது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அவ்வளோதான். அடுத்தது நான் கருப்பு உளுந்து போடுறேன். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதாவது கருப்பு உளுந்து போட்டுருக்கேன். இவ்வளோ ஆன போடுறேன். கடலைப்பருப்பு எல்லாம் 2 ஸ்பூனு, கருப்பு உளுந்து 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 2 பிடி கருவேப்பிலை வறுத்துட்டு இது. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அந்த ஸ்மெல் வந்துட்டு அது கேட்குறாரு ஐயா. பூண்டு நல்லா ஒரு பூண்டு, பெரிய பூண்டு ஒன்றே உரிச்சு எடுத்துக்கிறேன். தர வறுக்காது. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இவ்வளோ ரோஸ்ட் ஆனால் போதும். அவ்வளோதான். இதே இதில் மாற்றிடுறேன். வேர்க்கடலை வறுத்தே வச்சுட்டுக்கிறேன். சீரகம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். சீரகமும் ஒரு ஸ்பூன் போடல, 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் கருவேப்பிலை 2 கை எடுத்துக்கிறதுனால கம்மியாக போடுறேன். அவ்வளோதான். இப்போ இதிலே நான் காஞ்ச மிளகாய், புளி வந்து இவ்வளோ கொஞ்சோண்டு, அவ்வளோதான். வேர்க்கடலை இங்கே கொஞ்சம் லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி மொத்தமாக இங்கே இதில் கொட்டிக்கிறேன். போட்டு இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக உப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போதும். ஆறின பிறகு பொடி போடணும். அவ்வளோதான். அவ்வளோதான். இது அப்படி ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு பொடி போடணும் மிக்சியில் போட்டு. இது நல்லா ஆறியாச்சு. மிக்சியில் போட்டு ரெடி பண்ண வேண்டியதான். கொஞ்சம் ரன்னாக இருந்தோம். சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன். நான் என்னோட இது அவங்களுக்கு தேவைன்னா அவங்க போட்டுக்கிட்டோம். எனக்கு சர்க்கரை பிடிக்கும், அதனால நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். அவ்வளோதான். பொடி ரெடி. இப்போ இந்த பொடி வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, காலையில் இருந்து டைம் ஆகுது. இந்த பொடி பண்ணி வச்சுட்டாக்கா 2 விதத்தில் யூஸ் ஆகும். ஒன்று பொடி, இன்னொன்று இதையே அப்படியே கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் அவங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டு சட்னி துவையெல்லாம் பண்ணிவிட்டு சூடாக சாதம் வச்சுட்டு டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு காரம் கம்மி பண்ணிவிட்டு ஃபுல் பவுடர் நைஸாக பண்ணிவிட்டு அது வந்து தோசையில் கொடுக்கலாம். கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. வெரைட்டி ரைஸில் பண்ணாலும் இது எடுத்துக்க மாட்டாங்க பசங்க. தோசையில் கரைச்சி கொடுத்தோம்னாக்கா தோசை சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. எல்லாத்துக்குமே யூஸ் இது. இந்த கருவேப்பிலை பொடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.